Welcome to this Bible study from the book of Revelation. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வேதாகம பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். So when we come to Revelation chapter 20 verses 4 to 6, you find the description about the millennial rule of Christ on earth. உலகத்தில் வரப்போகிற அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் காணலாம். So let me lay the foundation from what we are going to understand before we actually get into the millennial rule. இந்த 1000 வருட அரசாட்சிக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக அதுக்கு அஸ்திவாரம் இப்பொழுது நாம் போட போகிறோம். Luke chapter 4 16 to 19. So he came to Nazareth, where he had been brought up. And as his custom was, he went into the synagogue on the Sabbath day and stood up to read. And he was handed the book of the prophet Isaiah. And when he had opened the book, he found the place where it was written, "The Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord." ஆகவே இப்பொழுது லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் பார்ப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இந்த இடத்தை அவர் கண்டு, that the man that prophet Isaiah prophesied was me, and I am now standing in front of you. அன்று அந்த ஓய்வு நாளில் தன்னுடைய ஜனங்களுக்கு ஏசாயா போதித்த அந்த மேசியா நான் தான், இன்று நான் தான் உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன் என்று ஒரு சாதாரண ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கூறிவிட்டு அவர் அமர்ந்தார். Turn with me to Isaiah chapter 61 1 and 2. இப்பொழுது ஏசாயா 61வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். So when he reads it only up to the first part of verse 2, to proclaim the year of the Lord's favor, and stops there. 2வது வசனத்தில் பாதியை மட்டும் அவர் வாசித்து விட்டு அதற்கு பின் நிறுத்தி விடுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் என்று அதை மட்டும் கூறிவிட்டு அடுத்த வசனத்தை அத மீதியை அவர் அங்கு சொல்லவில்லை. So verse 2 ends like that. It says, "And the day of vengeance of our God to comfort all who mourn." Now what is this day of vengeance? நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்று அங்கு வசனத்தில் இருக்கிறது. இந்த நீதியை சரிக்கட்டும் நாள் என்பது என்ன? So he read only the portion that belonged to his first coming. The second part, the day of vengeance of the Lord, is his second coming. அவர் தன்னுடைய முதலாவது வருகையை குறிக்கும் அந்த வசனத்தை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்ற அந்த பாதி வசனத்தை மட்டும் தான் படித்தார். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது, அவருடைய 2வது வருகையை குறிக்கிறது. அதை அவர் வாசிக்கவில்லை. So he reads only half the verse and goes and sits down, because only the first part of the prophecy is coming to pass. அந்த தீர்க்க தரிசனத்தில் பாதிதான் நிறைவேறி இருக்கிறபடியினால் அவர் அந்த வசனத்தின் முதற் பாதியை மட்டும் படித்துவிட்டு பின் பாதியை அவர் படிக்கவில்லை. Every year during Christmas time, in most of the English churches, we sing the song, "Joy to the world, the Lord has come."
it actually refers to his second coming. ஆங்கிலத்தில் ஜாய் டு த வேர்ல்ட் என்று அநேகர் கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த பாட்டை பாடுவதுண்டு. அந்த அந்த his day has come என்று கூறும் பொழுது அவருடைய இரண்டாவது வருகையை அது குறிக்கிறது. It does not pertain to the advent or the first coming. அவருடைய முதலாவது வருகையை அது குறிப்பதல்ல. So like that, prophecies in the Old Testament are all distributed all over the Bible, and sometimes they come together. ஒரு சில வேளைகளில் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாக வரும், ஆனால் அநேக நேரங்களில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்திலும் அது சிதறி இருக்கின்றது. So not only Revelation 20, those three verses I was talking about, I have also considered many other verses in the Bible from the Old Testament that actually talks about the millennial rule. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் அந்த 3 வசனங்கள் மட்டும் 1000 வருட அரசாட்சியை குறிப்பதை நான் எடுக்கவில்லை. அதோடு சம்பந்தப்பட்ட அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது, அவற்றையும் நான் தேடி எடுத்திருக்கிறேன். So let's go through it. What are the things that we are going to see in the millennial rule? இந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் நாம் எவற்றை காண்க போகிறோம் என்று நாம் இப்பொழுது ஆராய்வோம். So let's start from Revelation 20 from verse 4 onwards. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் முதலில் ஆரம்பிப்போம். So this is where the millennial rule starts. இங்குதான் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. Then I saw thrones, and seated on them were those to whom judgment was committed. Also I saw the souls of those who had been beheaded for their testimony to Jesus and for the word of God, and who had not worshipped the beast or its image, and had not received its mark on their foreheads or their hands. They came to life and reigned with Christ 1,000 years. The rest of the dead did not come to life until the 1,000 years were ended. This is the first resurrection. Blessed and holy is he who shares in the first resurrection. Over such the second death has no power, but they shall be priests of God and of Christ, and they shall reign with him 1,000 years. So this is all we see what is written about the millennial rule. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருடம் அரசாள்வார்கள். ஆகவே இவைகளை குறித்துதான் அந்த 1000 வருட அரசாட்சியை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. So the millennial rule of Christ is going to start after the battle of Armageddon. அர்மகதோன் யுத்தத்துக்கு பின் இந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். So what did we learn in that battle? The beast and the false prophet were captured and thrown into the lake of fire, that which we call as Gehenna. நாம் அந்த அர்மகதோன் யுத்தத்தின் முடிவில் நாம் என்னத்தை பார்த்தோம் என்றால், இந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கட்டப்பட்டு கந்தகம் நிறைந்த அக்கினி கடலாகிய கெஹனா என்ற இடத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். And we find that Satan is not captured and put into Gehenna. Instead, Satan is put into a place called Tartarus, which is a prison, and locked up for 1,000 years. சாத்தானோ, வலுசர்ப்பமாகிய சாத்தானோ அவனை கெஹனாவுக்குள்ள தள்ளப்படவில்லை. ஆனால் அவன் கட்டப்பட்டு பாதாள குழி, அதாவது ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். அது பாதாள குழியில் இருக்கிறது. அதன் பேர் டாட்டரஸ். So when Jesus comes again with all the host of angels and all the saints,
these 1,000 years are going to be spent in Israel. So he will be seated there in Jerusalem, and it is from there he's going to rule on earth. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து 1000 வருட அரசாட்சி அங்கு இருந்துதான் ஆரம்பிக்கும். அங்கு இருந்துதான் இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருட அரசாட்சியில் அவர் ஆளுகை செய்ய போகிறார். So during this time of 1,000 years, Satan is going to be locked up. So we are never going to have the trouble of Satan. No more sin, no more deception. இந்த 1000 வருடங்களுக்கு சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறபடியால் அங்க அவன் யாரையும் தொந்தரவு செய்ய போவதில்லை, பாவம் இருக்காது. So we are going to enjoy the rule of Jesus Christ where Satan is not around. சாத்தான் இல்லாத ஒரு ஆளுகையை, ஒரு ஆட்சியை நாம் சந்தோஷத்தோடு களி கூற போகிறோம். And then we find the second thing we can learn that we actually see in Revelation chapter 20 verse 2 and 3. Then the second point, God will rule in the person of Jesus Christ in Jerusalem, and it will be a theocracy. இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து ஆளுகை செய்வார். ஆகவே அந்த நேரம், அந்த 1000 வருடம் ஒரு இறையாட்சி காலமாக அது இருக்கும். So you can turn with me to the Gospel of Matthew chapter 25 verse 31. மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். When the Son of Man comes in his glory and all the holy angels with him, then he will sit on the throne of his glory. Look, Jesus himself is prophesying about the millennial rule. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோட கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இங்கு தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை இயேசு கிறிஸ்துவே இங்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். So all the nations put together, they are a headless body. But Jesus ruling from Jerusalem will be the head for all the nations. எல்லா தேசங்களும் ஒன்று கூடி அவர்களுக்கு தலைமைத்துவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்துவே அவர்களுடைய தலைவராயிருப்பார். So let me put it this way. Israel will be the chief nation and all the other nations will be serving it. இஸ்ரவேல் தேசமாகியது அது தலைமையுள்ள நாடாக இருக்கும். மற்ற அனைத்து தேசங்களும் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அடிபணியும். So let's go to verse 32 in the same chapter of Matthew 25. மத்தேயு 25வது அதிகாரம் 32வது வசனத்துக்கு நாம் செல்லுவோம். All the nations will be gathered before him, and he will separate them one from another as a shepherd divides the sheep from the goats. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. So here we actually come to what is known as the judgment of the nations. இங்கு தேசங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. So what do we actually learn from Matthew 25? ஆகவே இந்த மத்தேயு 25வது அதிகாரத்திலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? Jesus is saying, when I was sick, you never visited me. When I was in prison, you never came to see me. You know, he gives a list. What he says is, he represents Israel. So you didn't do anything for Israel. 25வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து, நான் வியாதியாய் இருந்தேன், நீ வந்து என்னை பார்க்கவில்லை, நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை வந்து பார்க்கவில்லை என்று கூறும் பொழுது அவர் இஸ்ரவேல் தேசத்தையே அங்கு குறிப்பிடுகிறார். So doing for him means doing to anybody who belongs to Israel. அவருக்கு செய்ய வேண்டும் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதே. So you did not clothe me when I was naked. So he gives a small list. நான் வஸ்திரம் இல்லாத பொழுது நீ எனக்கு வஸ்திரம் தரிக்கவில்லை. You never fed me when I was hungry. நான் பசியாய் இருந்த பொழுது நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. So now Jesus is come to judge the nations which never took up for Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவாய் இராத நாடுகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறார். Revelation chapter 20 verse 4. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு மீண்டுமாக நாம் செல்வோம். Now the apostle John is writing what he sees. He says, and I saw thrones,
and they sat on them, and judgment was committed to them. Then I saw the souls of those who had been beheaded for the witness to Jesus and for the word of God, who had not worshipped the beast or his image. So, okay, let's leave that part. Then I saw thrones, and they sat on them. Who is sitting in all these thrones? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவர்கள் யார்? So come with me to the Gospel of Matthew, chapter 19, verse 28. மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனத்திற்கு நாம் செல்வோம். So Jesus said to them, "Assuredly I say to you that in the regeneration, when the Son of Man sits on the throne of his glory, you who have followed me will also sit on 12 thrones, judging the 12 tribes of Israel." அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So the gospel writer Luke is also included this in chapter 22 verses 28 to 30. So you find it in different places that the disciples will be given the opportunity to sit on 12 thrones to judge the 12 tribes of Israel during the millennium. லூக்கா 22வது அதிகாரத்திலும் இதை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய சீஷர்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து அந்த 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று வசனம் கூறுகிறது. And what is Jesus' job then? அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு என்ன செய்கிறார்? He will divide the sheep and the goat nations, which we already spoke about. அவர் அந்த செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்தெடுப்பார். So this is all the things that's going to be happening in the millennial rule. இவைகள் அனைத்தும் அந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் நிகழப்போகும். And it says that those nations will be judged by the King of Kings and the Lord of Lords, our Lord Jesus Christ. இந்த தேசங்கள் அனைத்தும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவதான் அவர்களை நியாயம் விசாரிப்பார். So in these 1000 years, what are the changes that are going to happen? So what sort of a world it's going to be? இந்த 1000 வருட அரசாட்சியின் காலம் இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களை நாம் காண போகிறோம்? The prophet Isaiah gives us a short glimpse of the period ahead. ஏசாயா தீர்க்கதரிசி நடக்க போகும் இந்த நிகழ்வுகளை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக நமக்கு காண்பித்து விட்டார். So turn with me to the book of Isaiah chapter 11 verses 6 to 9. 11வது ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் இப்பொழுது பார்ப்போம். On that page on the top you will find the future hope of Israel. இஸ்ரவேலின் வருங்கால நம்பிக்கை என்று அங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். So what sort of life is going to be there? Let me read from verse 6. அங்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்க போகிறது 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். The wolf also shall dwell with the lamb. The leopard shall lie down with the young goat. The calf and the young lion and the fatling together, and a little child shall lead them. The cow and the bear shall graze. Their young ones shall lie down together, and the lion shall eat straw like the ox. The nursing child shall play by the cobra's hole, and the weaned child shall put his hand in the viper's den. They shall not hurt nor destroy in all my holy mountain, for the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. What beautiful verses speaking about the millennium. 6வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்,
பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். So what do we learn from these verses? There's going to be total peace. இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அங்கு நிறைந்த பூரண சமாதானம் இருக்கும். There's not going to be any bad news, no aggression at all. அங்கு எந்த ஒரு கெட்ட செய்திக்கும் இடமே இல்லை. Absolutely peace. Nobody chasing, the lion is not chasing the goat, and there's peace in the valley. Remember that song, Peace in the Valley? Peace in the Valley என்ற ஒரு ஆங்கில பாட்டு உண்டு. ஆகவே இங்க கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு நேரிட போவதில்லை, கேடுகள் நேரிட போவதில்லை, பூரண சமாதானம் நிலைத்திருக்கும். And it says, the lion shall eat straw like the ox. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And you can let the children play around any snake, maybe the cobra or the adder, the viper, nothing will, no harm to them. So in this 1,000 years, no harm to anyone. சிறு பிள்ளைகள் பாம்புகளோடு கூட விளையாடலாம், ஏனெனில் இந்த 1000 வருடத்தில் எந்த ஒரு கேடும் எந்த ஒரு தீங்கும் நிகழப்போவதில்லை. So also read Isaiah 65 verse 25. ஏசாயா 65 25வது வசனத்தையும் படிக்கலாம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். So in this verse I want to come to the last bit where it's again said, they shall not hurt or destroy in all my holy mountain. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த இறுதி கடைசி பாகத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் படித்தேன். No more plagues, no more pestilences, no more storms, no more hurricanes. Imagine absolute peace, nothing to fear about the corona then. இனிமேல் எந்த வித வாதையும் இருக்காது, எந்த வித புயலும் இருக்காது, எந்த வித கேடுகளும் இருக்காது. கொரோனாவை பற்றியும் நாம் அப்பொழுது பயப்பட தேவையில்லை. Right? So this is how God has said the millennial rule is going to be. இப்படித்தான் அந்த 1000 வருட அரசாட்சி இருக்கும். Then let's go to the next thing, Isaiah chapter 30 verse 26. அடுத்ததற்கு நாம் செல்வோம். ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம். Moreover, the light of the moon will be as the light of the sun, and the light of the sun will be sevenfold as the light of the 7 days. In the day the Lord binds up the bruise of all his people and heals the stroke of their wound. 26வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். And what is God going to do there? He'll bind up the bruise of the people. அங்கு தேவன் அங்கு என்ன செய்ய போகிறார் என்றால், தமது ஜனத்தின் முறிவை கட்ட போகிறார். And the light is going to be 7-fold than we have ever seen. 7 times brighter than what the sun is shining today. இன்று சூரியன் உதிக்கிறதை விட 7 தனையாக வெளிச்சம் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. So bright sunny days, no more clouds, no more dismay, no more rain, no more storm. அங்கு மழை இருக்காது, புயல் இருக்காது, சஞ்சலங்கள் வருத்தங்கள் இருக்காது. வெறும் சூரிய வெளிச்சம் 7 தனையாக இருக்கும். Brilliant sunshine. அருமையான சூரிய வெளிச்சம். So can't even dream of this 1,000 years now, we just want it now. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் கனவு கூட காண முடியாது. இப்பொழுதே அது வராதா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். So then one more, Isaiah 65 verse 20. ஏசாயா 65வது அதிகாரம் 20வது வசனம். No more shall there be in it
an infant that lives but a few days, or an old man who does not fill out his days. For the child shall die 100 years old, and the sinner 100 years old shall be accursed. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். Now, I want to whip your mind to go to that situation where Jesus Christ is ruling, seated in Jerusalem with 12 thrones, where the 12 disciples are judging the 12 tribes of Israel. And then, don't forget, there are so many nations around. And the Lord is saying that life will be prolonged. The children won't die. They will live for 100 years. See, so much is happening during the millennium. மீண்டுமாக அந்த 1000 வருட அரசாட்சிக்கு நாம் செல்வோம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து ஆளுகை செய்ய போகிறார். அங்கு சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட அந்த 12 சிங்காசனங்களில் அவருடைய சீஷர்கள் அமர்ந்து அந்த 12 கோத்திரத்தையும் அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். தேசம் அனைத்தையும் அவர்கள் நியாயம் விசாரிப்பார்கள். அப்பொழுது எல்லோருடைய வாழ்நாள் நீடிக்கப்படும் என்று இங்கு ஏசாயா 26வது அதிகாரத்தில் 65வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகிறது. And now let's see the last verse for the day today. Joel chapter 3 verse 18. யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை கடைசியாக பார்ப்போம். Look at the beautiful description here. இங்க எவ்வளவு அழகாக அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Look at it, when you read it, you want to be there right now. அதை நீங்கள் வாசித்தால் இப்பொழுதே அந்த ஆட்சியில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். It will come to pass in that day that the mountains shall drip with new wine, the hills shall flow with milk, and all the brooks of Judah shall be flooded with water. A fountain shall flow from the house of the Lord and water the valley of Acacias. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். So God bless you one and all. See you for the next Bible study. அடுத்த வேத பாடத்தில் உங்கள் அனைவரையும் பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.